ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்காங்க. தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பருப்புக்கு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சமான அளவு போட்டிருக்கேன். பருப்பு வந்து பொங்கி வெளியே வராமல் இருக்குங்க, அதுக்கு தான் உப்பு, மஞ்சத்தூள், ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து செய்யணும். அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு வேக வச்சுக்கிறேன். அந்த கிண்ணத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா தனியாக அது நல்லாவே வந்துருங்க. இப்போ குக்கர் மூடி விசில் வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வந்துடுச்சுங்க. நம்ம பருப்பை வந்து குக்கரில் வச்சுட்டு அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காரத்துக்கு அது மட்டும்தான். அது ஒரு 6-7 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சிங்க. உருளைக்கிழங்கும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேங்க. ஆயில் சேர்த்துட்டு கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமான அளவு மஞ்சத்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க இது வதங்கி வர்றதுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சுருந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் பாசிப்பருப்பு அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. இப்போ நான் வைக்கக்கூடிய இந்த கடப்பா சாம்பார் 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வேக வைத்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டு அதுவும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடப்பா சாம்பார் வந்து நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய், முந்திரி, பெருஞ்சீரகம் 3ம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேங்க. ஒரு 10லேருந்து ஒரு 12 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இது கூட வந்து கசகசா சேர்க்கலாம். நான் வந்து சேர்க்கலை. இதை மட்டும் 3 பொருள் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வந்த பிறகு நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதுங்க. ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிக்குதுன்னா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த கடப்பா சாம்பார் வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. காரம் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க, மைல்டான காரம் தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக. உங்களுக்கு காரம் அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கும் போது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இறக்க போகிற நேரத்துக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நெய் ஊற்றணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. சேர்த்தா நல்லா இருக்குன்றதுனால நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கினேன். இப்போ சூடான இட்லி, கடப்பாய் சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி விட தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.